நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒர்க்கிங். இந்த மூவிங் காயில் காலோமீட்டர் இயங்கு சுருள் காலோமீட்டர் ஆனது எவ்வாறு செயல்படுகிறது, செயல்படும் விதம், அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். எந்த தத்துவத்தின் அடிப்படை, எந்த பிரின்சிபலில் நமக்கு ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோம். அதோட யூசஸ் பார்த்தோம். அதோட அமைப்பு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்தோம். இப்போ பார்க்கக்கூடிய ஒர்க் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். கன்சிடர் சிங்கிள் டேன் ஆஃப் ரெக்டாங்கிள் காயில். அதாவது ஒரு டேன் நமக்கு ஒரு சுற்று வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். அந்த ரெக்டாங்கிள் காயில் அதான் நம்ம ஆல்ரெடி சொன்னோம். PQRS இதாக இருக்குது பாருங்க. இதில் வந்து நம்பர் ஆஃப் டேன்ஸ் வந்து நமக்கு அதிகமாக இருக்கும். இதில் டயக்ராமில் வந்து நமக்கு ஒன்று தான் காட்டியிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டேன்ஸ் சுற்றுகள் எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதோட லென்த்து ரெக்டாங்கிள் PQRS ஹூஸ் லென்த் L அண்டு பிரெத். இது ரெக்டாங்கிள், அதாவது ரெக்டாங்கிள்னால நமக்கு என்ன செய்யணும், லென்த்து பிரெத் சொல்லுவோம். அப்போ லென்த்தை வந்து நம்ம எல்லுன்னு வச்சுக்கிட்டோம், பிரெத்தை வந்து நீளத்தை வந்து எல்னு வச்சுக்கிட்டோம், அகலத்து B. அப்போ PQவும் RSும் பார்த்திங்கன்னா லென்த்து. அதாவது PQRS இதை என்னென்ன எடுத்துருக்கோம் நம்ம, PQRS எல்னு வச்சுக்கோம். அதாவது QRSBயை பின்னு வச்சுருக்கோம். லெட் I be the electric current flowing through the rectangle coil. அப்போ ஐங்கிறது ஏதாவது இந்த ரெக்டாங்கிள் காயிலில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட். ஓகே. The horseshoe magnet has hemispherical magnetic poles which is produce a radial magnetic field due to radial field sides QR and SP are always parallel to the magnetic field. அப்போ QRும் SPயும் எப்படி இருக்குது, அதாவது QRங்கிறது இந்த சைடு, அதே மாதிரி QR அண்டு SP இது எப்படி இருக்குன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பேரலாக இருக்குது. ஆல்வேஸ் பேரலல் டு த மேக்னெட்டிக் ஃபீல்டு. இப்போ இந்த மாதிரி பேரலாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் நோ ஃபோர்ஸ். பேரலாக இருக்கும்போது நமக்கு நோ ஃபோர்ஸ். F is equal to BIL sin theta நம்ம படிச்சிருக்கோம். F is equal to BIL sin theta. பேரலாக நமக்கு தீட்டா 0 ஆயிரும். அப்போ F is equal to 0. பேரலங்கும் போது தீட்டா is equal to 0. ஸோ therefore F also 0. இப்போ F 0னா no force. Next, in the sides PQ and RS always parallel to the B field experience a force, and due to this torque is produced. PQ and RS always parallel to the B field magnetic field and experience a force. Torque is produced. For single turn the deflection couple tau is equal to BF. எஃப்க்கு பதிலாக நமக்கு அதாவது BIL sin thetaன்னு சொன்னேன். இப்போ sin thetaக்கு வேல்யூ வந்து நமக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும்போது 90ஆக இருந்தால் என்ன கிடைக்கும், நமக்கு 1 கிடைக்கும். அதாவது F is equal to BIL sin theta. அப்போ நமக்கு பெர்பெண்டிகுலராக இருந்தால், பேரலாக இருந்தால் நமக்கு ஃபோர்ஸ் நோ ஃபோர்ஸாக இருக்கும். பெர்பெண்டிகுலராக இருந்தால் நமக்கு எப்படி இருக்கும், அதாவது 90. இப்போ 90க்கு sin 90 1. அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய எஃப்க்கு பதிலாக என்ன கிடைக்கும், BIL கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல அப்போ எஃப்க்கு பதிலாக என்ன சப்ஸ்டிட்யூட், இந்த இடத்துல BF. இப்போ திருப்பு விசைக்கான ஃபார்முலா நமக்கு படிச்சிருப்போம். tau is equal to R cross F நம்ம 11th படிச்சிருப்போம். அதாவது tau is equal to நமக்கு 11th படிச்சிருக்கோம். tau is equal to R cross F. tau is equal to R cross F. அப்போ இந்த ஃபார்முலா ஆருக்கு பதிலாக நம்ம என்ன போட்டிருக்கோம்னா B போட்டிருக்கோம். Fங்கிறது ஃபோர்ஸு. அப்போ ஆருக்கு பதிலாக நமக்கு B. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஃபோட வேல்யூ, அதாவது 90, தீட்டாவோட வேல்யூ 90. F is equal to BIL sin theta ஆல்ரெடி சொன்ன மாதிரி. அப்போ sin 91. அப்போ நமக்கு கிடைக்கும் எஃப்க்கு பதிலாக என்ன கிடைக்கும், BIL. நெக்ஸ்ட் நமக்கு தெரியும் L cross B, L into B. அது லென்த் இன்ட்டு பிரெத் வந்து ஏரியான்னு தெரியும் நமக்கு. அதாவது இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு L இருக்குது, அது Lங்கிற லென்த்து, B இந்த ஸ்மால் பிங்கிறது பிரெத்து. அப்போ பிங்கிறது கேபிட்டல் B வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஐங்கிறது கரண்ட். ஓகே. அப்போ லென்த் இன்ட்டு பிரெத் வந்து ஏரியான்னு நமக்கு தெரியும். லென்த் இன்ட்டு பிரெத் ஈக்குவல் டு ஏரியா. ரெக்டாங்கிள் தான். அப்போ ரெக்டாங்கிளில் ஏரியாவுக்கு ஃபார்முலா லென்த் இன்ட்டு பிரெத்து. அப்போ எல்பிக்கு பதிலாக A போட்டிருக்கோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா tau is equal to
ஏபிஐ. டவ் இஸ் ஈக்குவல் டு ஏபிஐ. நெக்ஸ்ட்டு வந்து நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். ஒரு டர்ன்ஸ் இருந்தால் நமக்கு ஏபிஐ இருக்கும். இப்போ இந்த n டர்ன்ஸ் இருக்கும்போது, n சுற்றுக்கள் இருக்கும்போது நமக்கு திருப்பு விசைக்கான சமன்பாடு பார்த்திங்கன்னா டவ் இஸ் ஈக்குவல் டு NABI. என்னங்கிறது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், சுற்றுக்கள் எண்ணிக்கை. ஏங்கிறது ஏரியா ஆஃப் த காயில், ரெக்டாங்கிள் காயில், அதாவது பரப்பு, இந்த செவ்வக வடிவ காயிலோட பரப்பு. பிங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்டு, காந்த புலம். ஐ என்பது மின்னோட்டம், கரண்ட். ஓகே. டவ் என்பது டார்க். ஓகே. டியூ டு திஸ் deflecting torque the coil gets twisted and restoring torque is developed. அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த டெஃப்ளெக்ட் ஆகுது காயில் வந்து, அதாவது திருப்பு விசையின் காரணமாக அந்த ரெக்டாங்கிள் காயில் டெஃப்ளெக்ட் ஆகுது. இந்த மாதிரி என்ன ஆகுது நமக்கு, அதாவது இப்படி காயில் வந்து ரொட்டேட் ஆகும். காயில் ரொட்டேட் ஆகும்போது ஒரு திருப்பு விசை உருவாகுது. அந்த ரீஸ்டோரிங் டார்க் இஸ் டெவலப்டு. hence the magnitude of the restoring couple proportional to the amount of twisting. இப்போ நமக்கு எந்த அளவுக்கு கரண்ட் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு என்ன ஆகும், ஆங்கிள் வந்து சேஞ்ச் ஆகும். அதுதான் நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா, திருப்பு விசை வந்து அந்த ஆங்கிளுக்கு வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, டவ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த தீட்டா. டவ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த தீட்டா. அப்போ நமக்கு திருப்பு விசை எதுக்கு நேர்த்தகவல் இருக்குது, அந்த விலகக்கூடிய அந்த கோணத்தின் மதிப்புக்கு நேர்த்தகவல் இருக்குது. அப்போ ஈக்குவல் பண்ணதுக்கு நம்ம கேங்கிற ஒரு கான்ஸ்டன்ட் சேர்க்குறோம். ஸோ அப்போ ஃபைனலாக நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, டவ் இஸ் ஈக்குவல் டு கே தீட்டா. டவ் இஸ் ஈக்குவல் டு கே தீட்டா. இப்போ கேங்கிறது ரீஸ்டோரிங் கப்புள் பெர் யூனிட் டு டார்ஷனல் கான்ஸ்டன்ட். அப்போ கேங்கிறத நம்ம என்ன சொல்லலாமா, ரீஸ்டோரிங் கப்புள் பெர் யூனிட் ட்விஸ்ட்னு சொல்லலாம், இல்லைனா நம்ம டார்ஷனல் கான்ஸ்டன்ட்னும் சொல்லலாம். ஓகே. அட் ஈக்குலிபிரியம் த டெஃப்ளெக்ஷன் கப்புள் இஸ் ஈக்குவல் டு த ரீஸ்டோரிங் கப்புள். ஈக்குலிபிரியம் சமநிலையில் இருக்கும்போது நமக்கு டெஃப்ளெக்ஷன் கப்புள் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ரீஸ்டோரிங் கப்புளுக்கு ஈக்குவலாக இருக்கும். தேர்ஃபோர் இந்த கம்பேரிங் த ஈக்குவேஷன், ஆல்ரெடி நம்ம திருப்பு விசைக்கான சமன்பாடு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அதே மாதிரி இப்போ ஃபைனலாக நமக்கு ரீஸ்டோரிங் கப்புள் வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், டவ் இஸ் ஈக்குவல் டு கே தீட்டா. இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணும்போது ஃபைனலாக என்ன கிடைக்கும், NABI இஸ் ஈக்குவல் டு கே தீட்டா. தேர்ஃபோர் I இஸ் ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா நமக்கு K டிவைடட் பை NAB இன்ட்டு தீட்டா. K டிவைடட் பை NAB இன்ட்டு தீட்டா. ஸோ இதை எப்படி எழுதலாம்னா, நம்ம அதாவது இதுக்கு பதிலாக ஜின்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ I இஸ் ஈக்குவல் டு G தீட்டா. ஆல்ரெடி நம்ம டவ் இஸ் ஈக்குவல் டு கே தீட்டான்னு பார்த்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா I இஸ் ஈக்குவல் டு G தீட்டா. அப்போ கேங்கிறது ரீஸ்டோரிங் கப், அதாவது டார்ஷனல் கான்ஸ்டன்ட் சொன்னோம். கேங்கிறது டார்ஷனல் கான்ஸ்டன்ட். இந்த இடத்துல ஜிங்கிறது என்ன கான்ஸ்டன்ட்னா, அதாவது கேலோமீட்டர் கான்ஸ்டன்ட். இந்த ஜிங்கிறது கேலோமீட்டர் கான்ஸ்டன்ட், இல்லைனா கரண்ட் ரிடக்ஷன் ஃபேக்டர் ஆஃப் த காலோமீட்டர்னு நம்ம சொல்லலாம். கரண்ட் ரிடக்ஷன் ஃபேக்டர் ஆஃப் த காலோமீட்டர்.